ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு அவ போவான்னு எனக்கு தெரியாது. வேம்பு சார் கிட்ட சொன்ன, அவரு போய் எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்காரு. இல்ல இல்ல, நீ சொல்றது எல்லாமே பொய் தான். நான் நம்ப மாட்டேன். நான் வந்து கேட்டேன்ல, வேணும்னே ரம்யா தூங்குறான்னு மறைச்சல்ல. ரம்யா காணாம போனா அவ அப்பா அம்மா எங்க கிட்ட தானே நீ சொல்லணும். ஒளிச்சு மறைச்சு நீ எதுக்கு நாடகம் ஆடுற? இல்ல அப்படியே நீ நல்லவளா இருந்தா காலையில அவ ஆதித்யாவ பார்த்தால, அது அப்பவே நீ சொல்லிருந்திருக்கணும். அதையும் சேர்த்து மறைச்சிருக்க. சத்தியமா சொல்ற அத்தை, அவ இந்த விஷயத்த பெருசு பண்ண வேண்டாம், இனிமே நான் நடிக்கவே போக மாட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லன்னு தான் சொன்னா. அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லாம விட்டேன். நான் சொன்னேன்ல, பாத்தீங்களா? இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிற கதையா இவதான் ஏதோ பண்ணிருக்கா. எனக்கு என்னமோ இவதான் ரம்யாவை அனுப்பி வச்சிருக்காளே நோவோ. ஐயோ சத்தியமா இல்ல, நான் போய் அப்படியெல்லாம் பண்ண வேணாம். வேம்பு சார் எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்துருவேன்னு சொன்னதுனாலதான் நான் நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சா தாத்தா பாட்டி உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போதுன்னு வேம்பு சார் பயந்தாரு. அதனாலதான் நான் மறைச்சேன், மத்தபடி எதுவுமே இல்ல. என்னம்மா என் உடம்புன்னு சொல்லி இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்க. மறைக்கிற அளவுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமா? நைட்டே இதை சொல்லியிருந்தா விடியறதுக்குள்ள சரி பண்ணிருக்கலாம்ல. எதுக்காகமா இப்படி பண்ண? எதுக்காக பண்ணிருக்கேன்னு கேட்டா திட்டம் போட்டு பண்ணிருக்கா. எல்லாரையும் அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு. ரோட்ல அதிர்ஷ்டம் வித்தவளுக்கு என்ன அறிவு இருக்க போது? மூத்த மருமக நல்ல பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்கல்ல, அதுக்குதான் இந்த ஆப்பு வச்சிருக்கா. இனிமே நம்ம மானம் சந்தி சிரிக்க போது பாருங்க. திருட்டு முனியோட சுத்திக்கிட்டு இருந்தா அப்பவே நான் புடிச்சிருக்கணும். நான் ஒருத்தன் விவரம் இல்லாம போயிட்டேன். ரம்யாவை காணோம்னு தெரிஞ்சதுமே எங்க கிட்ட சொல்லியிருந்தா நாங்க போலீஸ்ல சொல்லிருப்போம்ல, போலீஸ் நேரத்துக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பாங்க. நீ என்னடா சொல்லாம இருந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணி வச்சிருக்க? சின்னதா இருக்கும் போதே முடிச்சிருக்க வேண்டியது. இவ்வளவு பெருசா கொண்டு வந்து விட்டுட்டியே. உன்னால எல்லாரும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நிக்கிறோம். இப்போ உனக்கு திருப்தியா? திருப்தியாமா? இதானே நடக்கணும்னு எதிர்பார்த்த? அம்மா, இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்லம்மா. இதெல்லாம் தப்பு இல்லையா? இதே உங்க வீட்டு பொண்ணா இருந்தா நீ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பியா? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணி, பொம்மி, நீ என்ன அழுது பேசினாலும் தப்பு தான். முழு எபிசோட்களையும் இலவசமாக ZEE5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.